சூது. வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதூ தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. வெற்றியே பெறுவதானாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வென்ற வெற்றியும் தூண்டில் இரும்பை இறை என்று மயங்கி மீன் விழுங்கினார் போன்றது. ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாம் கொல் நன்று எய்தி வாழ்வது ஓர் 6. ஒரு பொருள் பெற்று 100 மடங்கு பொருளை இழந்து விடும் சூதாடிகளுக்கும் நன்மை பெற்று வாழும் ஒரு வழி உண்டோ? உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் போய் புறமே படும். ஒருவன் உருளுகின்ற கருவியால் வரும் பொருளை இடைவிடாமல் கூறிச் சூதாடினால் பொருள் வருவாய் அவனை விட்டு நீங்கி பகைவரிடத்தில் சேரும். சிறுமை பல செய்து சீர் அழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல். ஒருவனுக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவனுடைய புகழை கெடுக்கின்ற சூதை போல வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். சூதாடு கருவியும் ஆடும் இடமும் கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருள் உடையவராக இருந்தும் இல்லாதவர் ஆய்விடுவர். அகடு ஆரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். சூது என்று சொல்லப்படும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் வயிறு நிறைய உணவும் உண்ணாதவராகி பல துன்பப்பட்டு வருந்துவர். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். சூதாடும் இடத்தில் ஒருவனுடைய காலம் கழியுமானால் அது அவனுடைய பழைமையாய் வந்த செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும். பொருள் கெடுத்து பொய்மேற்கொளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. சூது உள்ள பொருளை அழித்து பொய்யை மேற்கொள்ளச் செய்து அருளையும் கெடுத்து பல வகையிலும் துன்பமுற்று வருந்தச் செய்யும். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்று 5ம் அடையாவாம் ஆயம் கொளின். சூதாடுதலை ஒருவன் மேற்கொண்டால் புகழ், கல்வி, செல்வம், உணவு, உடை ஆகிய 5ம் அவனைச் சேராமல் ஒதுங்கும். இழத்தொரு காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரு காதற்று உயிர். பொருள் வைத்து இழக்க இழக்க மேன்மேலும் விருப்பத்தை வளர்க்கும் சூதாட்டம் போல் உடல் துன்பப்பட்டு வருந்த வருந்த உயிர் மேன்மேலும் காதல் உடையதாகும். மருந்து. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மருத்துவ நூலோர் வாதம், பித்தம், சிலேத்துமம் என எண்ணிய 3ம் அளவுக்கு மிகுந்தாலும்
குறைந்தாலும் நோய் உண்டாக்கும். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். முன் உண்ட உணவு செரித்த தன்மையை ஆராய்ந்து போற்றி பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. அற்றால் அளவு அறிந்து உங்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு. முன் உண்ட உணவு செரித்துவிட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்பு பெற்றவன் அதை நெடுங்காலம் செலுத்தும் வழியாகும். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல துய்க்க துவரப் பசித்து. முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடில்லாத உணவுகளை கடைப்பிடித்து அவற்றையும் நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடில்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை. இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். குறைந்த அளவு இன்னதென்று அறிந்து உண்பவனிடத்தில் இன்பம் நிலை நிற்பது போல மிக பெரிதும் உண்பவனிடத்தில் நோய் நிற்கும். தீ அளவு அன்றித் தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவு இன்றிப்படும். பசித்தீயின் அளவின்படி அல்லாமல் அதை ஆராயாமல் மிகுதியாக உண்டால் அதனால் நோய்கள் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் ஆராய்ந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாகச் செய்ய வேண்டும். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனுடைய வயது முதலியவற்றையும் நோயின் அளவையும் காலத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயுற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன் மருந்து மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் என்று மருத்துவ முறை அந்த 4 வகை பாகுபாடு உடையது.